Hi friends, welcome to my channel. So today's recipe is chicken nuggets. So இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. இந்த சண்டே நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுக்க பிரெட் க்ரம்ஸ் இருந்தது, ஸோ அதை நான் லைட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 250 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் பீசஸ். அதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன்ஸ், சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி பிரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதில் இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இந்த சிக்கன் பீசஸை. இப்போது இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் லைட்டாக ஒரு 1.5 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணி இதை ஈவனாக ஒரு டவ் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம ஈவனாக எல்லாமே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம இந்த நகட்ஸை ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் நீங்கள் சர்க்கிளில் வேணாலும் சர்க்கிளில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரிஜினல் நகட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் செப்ரேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எக் வாஷ் தயாராகிடுச்சு.
ஸோ நம்ம நக்கட்ஸ் பீசஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ப்ரெட் க்ரம்ஸ் ஆல்ரெடி தனியாக பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு பிளேட் வச்சுருங்க. ஸோ இப்போ ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுக்கோ நக்கட்ஸ் பீசஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வெக் வாஷ் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா சர்ஃபேஸஸுமே கோட் ஆகிற மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ ஈவனாக எல்லா சர்ஃபேஸும் கோட் ஆகிருக்கணும். இந்த மாதிரியே எல்லா பீசஸுமே பண்ணி வச்சுருங்க. டன்டடாய் 24 hours மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுடைய சிக்கன் நகட்ஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது நான் வந்து ஒரு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 24 hours வந்து மேரினேட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கனும் சரி அந்த மசாலாவும் சரி செம்மையாக வந்து ஊறி இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். நீங்கள் அன்றைக்கே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 24 hours ஆச்சும் வந்து நீங்கள் வந்து மேக்னேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 hours ஆச்சும் நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கடையில் போய்ட்டு அது மாதிரி ஆல்ரெடி ப்ராசஸ்டு ஃபுட் பேக்கிங்ஸ்லலாம் இந்த மாதிரி சிக்கன் நகட்ஸ் கிடைக்கிது. பட் அதெல்லாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்றது நமக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இந்த பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க. நிஜமாகவே நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட்டு நீங்கள் வீட்டில் பண்ணும் போதே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வா பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாகவே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கான டேஸ்ட் இருக்கும். டன்டடாய் சிக்கன் நகட்ஸ் ரெடி. ஸோ இன்னொரு ரெசிப்பியில் அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.